ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஒரு புதிய கட்சி இணைய போறதான்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நாம இப்ப பார்ப்போம். இந்த நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து தமிழகத்துல கூட்டணி தொடர்பான வேலைகள் மும்முரமா நடைபெற்று வந்திருக்கு. இதுல திமுக கூட எந்தெந்த கட்சிகள் கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கிற முழு விவரம் வெளியாகிருச்சு. அதே போல அதிமுக 80% வேலைகள் முடிவடைஞ்சிருச்சு. ஆனா தேமுதிக அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு நிலைமை தான் தற்போது இழுபறியா வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல வேல்முருகன் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சி இணைய போறாங்களா, அப்படி ஒரு செய்தி தான் வெளிவந்திருக்கு. இந்த செய்தியை நாளை நடைபெற இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பொதுக்கூட்டத்தில் அந்த கட்சியின் தலைவரான வேல்முருகன் உறுதிப்படுத்துவாராம். அதே போல கடந்த 2 தினங்களுக்கு முன் பேட்டியளித்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் டிடிவி தினகரன் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க 40 தொகுதியிலுமே போட்டிடுவோம். கூட்டணி கட்சிகளுக்கு 2 தொகுதிகளை ஒதுக்க போக மிச்சமுள்ள 38 தொகுதிகளில் நாங்க போட்டிட்டு கண்டிப்பா வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல இனிமே கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்த வரும் கட்சிகளுக்கு ஆதரவை மட்டுமே ஏற்றுக்கொள்வோமே தவிர அவங்களுக்கு எந்த ஒரு தொகுதியை ஒதுக்க மாட்டோம் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லியிருந்தாரு. ஆனா தற்போது வேல்முருகன் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சி அவங்க கூட்டணியில இணைய போறாங்க. அவங்களுக்கு தொகுதி ஒதுக்குறாங்களா அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாம தற்போது விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கறத பெரிய எதிர்பார்ப்பு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில அந்த கட்சியின் பொருளாளரான பிரேமலதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேமுதிகவை அரசியல் ரீதியா திமுக பழி வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம டாக்டர் எம்ஜிஆர் அந்த காலத்திலே கரெக்டா சொல்லியிருக்காங்க, திமுக அப்படின்னாலே தில்லுமுள்ளு கட்சி தான், அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி நாம இப்ப பார்ப்போம். தேமுதிக உள்ள மாவட்ட நிர்வாகிகள் திமுகவோட பொருளாளர் துரைமுருகன் அவர்கள் சந்திச்சு கூட்டணி பத்தின பேச்சுவார்த்தைகள் நடத்தினாங்களாம். ஆனா அதற்கு மறுத்த துரைமுருகன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்க கிட்ட உங்களுக்கு ஒதுக்கிறதுக்கு தொகுதி இல்ல, அதனால உங்க கூட நாங்க கூட்டணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அமைச்சிட்டாங்களாம். தேமுதிக மற்றும் அதிமுக இவங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை ஏதோ தவறு இருக்கு, நாங்க உங்க கூட கூட்டணி வைக்கணும், அதை திமுக தலைவர் ஸ்டாலின் தான் முடிவு பண்ணுவாங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்களாம். இந்த நிலையில இவங்களோட சந்திப்பை பத்தி தேமுதிக பொருளாளர் பிரேமலதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க எந்த கட்சி கூடயும் கூட்டணி வைக்கிறதுல இழுபறியோ அல்லது குழப்பமா நீடிக்கல, நாங்க தெளிவா இருக்கோம், எங்களோட கூட்டணி இறுதி முடிவு இன்னும் ஓரிரு நாள்ல நாங்க வெளியிடுவோம். அது மட்டும் இல்லாம இந்த அரசியல் ரீதியா தேமுதிகவை திமுக பழி வாங்குறாங்க, எதிரியா இருந்தாலும் தங்களை வரவேற்றுக் கொள்றதுதான் தமிழகத்தோட வழக்கம். ஆனா துரைமுருகன் அப்படி செய்யல, துரைமுருகன் உட்கார்ந்த இடத்துல தூங்குவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இந்த அளவுக்கு வளருவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டாக்டர் எம்ஜிஆர் அந்த காலத்திலே திமுக அப்படின்னால தில்லுமுள்ளு கட்சி தான் அப்படின்னு சரியா சொல்லியிருக்காரு அப்படின்னு பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரேமலதா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர்கள் மரியாதை இல்லாம ஒருமையில வா போ அப்படின்னு பேசியதாகவும் அதனால அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.